ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். நம்ம அந்த எலெக்ஷன் டியூட்டி அது வேல்யூஷன் அது இதுன்னு போனதில் செடிகளை கொஞ்சம் இழந்துட்டோம். அதில் ரொம்ப நான் இழந்ததில் வருத்தப்படக்கூடிய செடி அப்படின்னு சொன்னால் என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல, நினச்சா அழுதுடுவேன். அந்த மாதிரி ஒரு செடி எது அப்படின்னு கேட்காக்க நமக்கு ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க. அவ்வளோ அன்பாக நமக்கு கொடுத்தாங்க. இங்கே பாருங்களேன், ரோஜா மல்லிங்க. எப்படின்னே தெரிலங்க, அவ்வளோ அழகாக தழுத்து இவ்வளோ சூப்பராக வந்தது. ரோஜா மல்லி போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னாக்க இன்னொரு சிஸ்டர் நமக்கு இந்த இடத்துல வச்சுருந்தேன். அகத்தி, அதுவும் சிவப்பு அத்தின்னு ஒரு பைத்தியக்காரி மாதிரி 3 வருஷமாக தேடிட்டு இருக்கிறேங்க. அதுவும் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னமோ தெரில, வளர்ந்து வரும், ஓரளவு வளர்ந்து வந்த உடனே அடியாயிடும். அப்படி கஷ்டப்பட்டு வளர்ப்பேன், அடியாயிடும். இந்த தடவை அவ்வளோ அழகாக கொத்துன்னு வந்துச்சுங்க. அது கடைசி பார்த்திங்கன்னா அந்த எலெக்ஷன் டியூட்டிக்கு போயிட்டு பார்க்குறேன், வம்பா போயிடுச்சு. இப்போ வேறு நம்ம இப்படி நெருக்கி வச்சதுனால நம்ம வீட்டில் எலிகள் தொல்லை தாங்க முடியாத அளவுக்கு இருக்குதுங்க. ஒரு வரியே இல்லாமல் மனசை கல்லாக்கிக்கிட்டு நேற்று மருந்து வச்சு விட்டேன் முந்தானத்து. அதில் கூட இந்த குட்டி எலிகள் தான் 2 செத்து போயிடுக்கு. பெருச்சாளி கிடக்குதுங்க பெருசாக. அது என்னடானா, நம்ம இப்படி தண்ணி ஊற்ற வந்தோம்னா கைக்குள்ளேயும் காலுக்குள்ளேயும் ஓடி விளையாடுது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு இந்த இடம் பிடிச்சி போச்சு. ரொம்ப நெருக்கமாக இருக்கிறது. என்னங்க பண்ணுறது, எப்படி பண்ணனே தெரில. அதுலேயே செடிகள் நிறைய அடியாயிடுச்சு. ரொம்ப வருத்தமானது இது 2. இன்னும் நிறையா இருக்குது, ஞாபகம் வர அழுதுடுவேன். அந்த அளவுக்கு வருத்தமான நிறைய விஷயங்கள் நடந்துடுச்சு. சரி, யாராவது உறவுகள் எனக்கு ரோஜா மல்லி கட்டிங்ஸோ இல்லைன்னா நமக்கு சிவப்பு அக்குத்தி இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா?